எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லைஃப்பில் சில பாஸ்ட் இன்சிடென்ட்ஸ் நம்மளை ரொம்ப பாதிச்சிருக்கும். எல்லாருக்குமே ஒரு கடந்த காலம் இருக்கும். அந்த கடந்த காலத்தில் நிறைய விஷயங்கள் நம்மளை ஹர்ட் பண்ணியிருக்கலாம், இமோஷ்னலாக நம்மளை ரொம்ப அஃபெக்ட் பண்ணியிருக்கலாம். எல்லாருமே அதுலேருந்து கடந்து வந்திருப்பாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. அண்ட் ஒவ்வொருத்தருமே அதுலேருந்து ஹீல் ஆகி வர்றதுக்கு டைம் ஆகும். இன்றைக்கி ஜஸ்ட் ஒரு லிஸ்ட் உங்களோட ஷேர் பண்ணுறேன், ஒரு ஒன்லைனர்ஸ் மாதிரி. உங்களோட ஹீலிங் ஜேர்னிக்கு நான் சொல்கிற இந்த சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒரு பெட்டரான ஃபீலிங் கிடைச்சா சந்தோஷம். ஹீலிங்குன்றது ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஜேர்னி கிடையாது. ஓகே, அது ஒரு லீனியர் ஜேர்னி கிடையாது. அதில் அப்ஸ் இருக்கும், டவுன்ஸ் இருக்கும். ஒரு சில நாட்கள் நம்ம பெட்டராக ஃபீல் பண்ணுவோம், ஒரு சில நாட்கள் நமக்கு ஏற்பட்ட வலியிலேருந்து நம்ம கம்ப்ளீட்டாக வெளியே வந்துட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் நம்மளுக்கு கொடுக்கும். திடீர்னு இன்னும் ஒரு சில நாட்கள் மறுபடியும் பழைய நிலைமைக்கு போகிற மாதிரி, அதே வலி அனுபவிக்கிற மாதிரி அப்படியும் இருக்கும். ஸோ விஷயங்களெல்லாம் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிறது, அது ஒரு ஸ்லோ ப்ராசஸ், ஸ்லோ ஜேர்னி. பட் உங்களுக்கு மனசளவில் அந்த நம்பிக்கையும் தைரியமும், ஓகே நம்ம அந்த வலியிலேருந்து வெளியே வரணும், நமக்கான வாழ்க்கையை வாழணும் அப்படின்ற அந்த ஒரு உறுதியோடு நீங்கள் இருக்கும்போது நிச்சயமாக இந்த ஜேர்னியை நீட்டாக நம்மளாலையும் கடக்க முடியும். ஸோ ஹீல் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் திங், இதில் ஆக்சுவலாக எந்த ஒரு ப்ரையாரிட்டி கிடையாது. ஜஸ்ட் நான் ஒரு லிஸ்ட் தான் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன், ரேண்டமாக தான் இருக்குது. ஸோ எது சூட் ஆகுதோ, எது முடியுமோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். லிசன் டு யுவர் பிரெத், நாட் தாட்ஸ். ஓகே, கண்ணை மூடிட்டு அந்த ஒரு 5 minutes சைலன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த நேரம் நிறைய எண்ணங்கள் மைண்டில் ஓடும். பட் எண்ணங்கள் மேலே கவனம் செலுத்தாமல் நீங்கள் எப்படி மூச்சு எடுக்கிறீங்க, அந்த மூச்சு எப்படி ரிலீஸ் பண்ணுறீங்க, அந்த ப்ரீத்திங் பேட்டர்னில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அது ஒரு 5 to 10 minutes செய்ய முடியுமான்னு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்லேயோ உங்கள் ரூம்லேயோ ஏதாவது ஒரு கார்னர், ஏதாவது ஒரு ஸ்பேஸை க்ளீன் பண்ணுங்கள். அதுக்கு ஒரு புது அவுட்லுக் கொடுக்க முடியுமா அப்படின்னு பாருங்கள். அவுட்லுக்குன்னு சொன்னால் லைக் ஒரு ஷீட்ஸை மாற்றுறதா இருக்கலாம், விண்டோ கர்டன்ஸ் கம்ப்ளீட்டாக வேறு ஒரு கலரில் கொடுக்குறதா இருக்கலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்ச இமேஜஸ் ஃப்ரேம்ஸ் வாங்கி வாலில் ஹேங் பண்ணுறதா இருக்கலாம். எனிதிங், நீங்கள் இருக்கிற இடம், உங்களை சுற்றி இருக்கிற ஸ்பேஸை புதுமையாக ஆக்க முடியுமான்னு ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக சோஷியல் மீடியாவில் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா எந்தெந்த பேஜஸ் ஆர் எந்தெந்த அக்கௌண்ட்ஸ் ஆர் எந்தெந்த விஷயங்களெல்லாம் உங்களை ரொம்ப ட்ரெயின் பண்ணுது, ஏதாவது ஒரு நெகட்டிவிட்டி எந்த ஃபார்ம்லையாவது நீங்கள் லோவாக ஃபீல் பண்ணுறீங்க, கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்லாம் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்ச காலம் அது எல்லாத்தையும் விட்டு அவாய்ட் பண்ண பாருங்கள். இந்த ஒரு பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். forgive someone who will never apologize. ஓகே, அதாவது எல்லாருமே நமக்கு தப்பு செஞ்சவங்க, நம்மளை ஹர்ட் பண்ணவங்க எல்லாருமே நம்மக்கிட்ட சாரி சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் அவங்க சாரி சொல்லுவாங்களா அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. பட் அவங்க சொல்லணும் அப்படின்ற எதிர்பார்ப்பே அந்த ஹர்ட்டை ரொம்ப பெருசாக்கும், அந்த வலியை மேலும் பெருசாக்கும். ஸோ மன்னிப்பே கிடைக்காத இடத்தையும் ஜஸ்ட் ஃபர்கிவ் பண்ணுங்க, விட்டுருங்க. ஓகே, அது எவ்வளோ பாசிபிள்னு எனக்கு தெரியல, பட் எவ்வளோ முடியுமோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இன்னொன்று எல்லாத்துக்குமே ஒரு க்ளோஷர் கிடைக்கணும் அப்படின்னு ஒரு விடாப்புடியாக ஒரு உறுதியோடு நீங்கள் இருப்பீங்க. இதுக்கு பதில் தெரிஞ்சே ஆகணும், இதுக்கான முடிவு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு. நிறைய விஷயங்களுக்கு க்ளோஷர் கிடைக்காதது தான் அதுக்கான ஒரு க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட்டாக கூட இருக்கலாம். ஓகே, அதுக்கு என்ன முடிவுனே தெரியாமல் இருக்கிறது கூட ஒரு முடிவு தான். ஸோ அந்த ஒரு புரிதல் நம்மளுக்கு கிடைக்கும் பொழுது நிச்சயமாக நம்ம மைண்ட் இன்னுமே அமைதியாகும். தூக்கம்ன்றது நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், அது ஒரு மருந்தாக பாருங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அந்த நிம்மதியான தூக்கத்தை அட்டைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அண்ட் எந்த ஒரு கில்ட்டி ஃபீலிங் இல்லாமல் நிம்மதியாக தூங்குங்க. நிறைய விஷயங்கள், அதாவது நிறைய மருந்தால் குணப்படுத்த முடியாததெல்லாம் நல்ல ஒரு தூக்கம் குணப்படுத்தும்னு சொல்லுவாங்க. ஸோ ரிமெம்பர் தட். தூக்கம் மாதிரியே தான் நல்ல ஒரு
ஹெல்த்தியான ஒரு சாப்பாடு, காற்று, சூரிய வெளிச்சம் அண்ட் இதெல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட்ஸ். நீங்கள் வழியில தான் இருக்கீங்க, பட் வழியிலேருந்து வெளியே வரணும்னு முயற்சி பண்ணுறீங்க. இப்போ உங்களுக்கு இதெல்லாம் புரியாது, அதை எடுத்துக்கவும் நீங்கள் தயாராக இல்லாமல் கூட இருக்கலாம். பட் உண்மையிலேயே நியூட்ரிஷனாக இருக்கட்டும், நல்ல உறக்கமாக இருக்கட்டும், இல்லை சூரிய வெளிச்சமாக இருக்கட்டும், நல்ல ஒரு காற்றாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து உங்களோட பேசிக் ஃபங்க்ஷன்ஸை கீப்பப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான எலிமெண்ட்ஸ். டெய்லி ஒரு 5-10 நிமிஷம் வந்து ஜஸ்ட் சைலண்ட்டாக இருந்து பாருங்கள். அந்த அமைதியான நேரத்தில் வந்து என்ன செய்கிறதுனா, எதுவுமே செய்யாமல் எதையுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணணும், இந்த பிரச்சனைக்கு பதில் கண்டுபிடிச்சிடணும் அப்படின்ற அந்த எண்ணம் வரும்போது எல்லாமே வந்து இல்லை இப்போ தேவையில்லை அப்படின்னு நீங்களே சொல்லுங்கள். ஜஸ்ட் அந்த சைலன்ஸை சூஸ் பண்ணி பாருங்கள். அந்த மௌனம் என்ன சொல்லுது அப்படின்னு அந்த இடத்துக்குள்ளே போய் பாருங்கள். ஸோ சைலன்ஸ் சம்டைம்ஸ் வந்து ஏதோ ஒரு பீஸ் மெதுவாக கொடுக்க ஆரம்பிக்கலாம். ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் அப்படியே உங்களுக்கு அழுக வருது அப்படின்னாலுமே எதனால் அழுறோம், ஏன் அழுறோம் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணணுன்ற அவசியம்லாம் இல்லை. ஜஸ்ட் அதையுமே லெட் கோ பண்ணுங்கள், லெட் இட் கம். அந்த ஒரு இமோஷன்ஸும் ஃப்ளோ ஆகட்டும். ஏதோ ஒரு விஷயம் வந்து நீங்கள் தொடர்ந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். யார்கிட்ட இப்போ ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கீங்க, அது அவங்கக்கிட்ட டைரெக்டாக போய் சொல்ல முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் கூட, இல்லை ஏதோ ஒரு இதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கனாலும் அதை பற்றி எழுத ஆரம்பிங்க. ஓகே, மேபி உங்கள் மைண்ட்லேருந்து அதை ஒரு பேப்பர் ஃபார்முக்கு ரைட்டிங் ஃபார்மில் நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா எங்கேயோ ஒரு இடத்துல பார்க் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் கூட உங்களுக்கு கிடைக்கலாம். அண்ட் முக்கியமாக நான் பர்சனலாக ஒரு ஸ்ட்ராங் பிலீவர் இன் ப்ரேயர். ஸோ உங்களோட மொழியில் ஜஸ்ட் ப்ரேன்னு சொன்னாலே இது கடவுளுக்கு சம்மந்தப்பட்டதோ இல்லை ஏதோ ஒரு ரிலீஜியனுக்கு சம்மந்தப்பட்ட விஷயமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளை மீறி நமக்கு மேலே ஒரு பவர்ஃபுல் சோர்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ யாரோ ஒருத்தங்க வந்து ஓகே நீ பேசு நான் கேட்குறேன் அப்படின்னு சொன்னால் நான் என்னெல்லாம் பேசணும்னு நினைக்கிறேனோ அதுதான் ப்ரேயர்னு வச்சுப்போமே. இந்த ஹீலிங் ஜேர்னியில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, எல்லாரும் என்னை புரிஞ்சுக்கணும் அப்படின்ற அந்த எதிர்பார்ப்பை விட்டுருங்க. ஓகே, ஏன்னா அது மேலும் நம்மளை வந்து ஹர்ட் தான் பண்ணும். ஓகே, ஒரு சில பேர் நம்மளை புரிஞ்சிக்கலாம், ஒரு சில பேர் நம்மளை வந்து அந்த ஒரு எக்ஸாக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடியுமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த எதிர்பார்ப்பை விட்டுருங்க. அண்ட் ட்ரை டு ஜேர்னல். நான் ஜேர்னலிங் பற்றி நிறையா பேசியிருக்கேன். எஸ்பெஷலி ஹீலிங் ஜேர்னியில் ஜேர்னலிங் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப பெரிய அளவுக்கு இன்டென்ஸாக இல்லைனா கூட டெய்லி நடக்கிற ஏதோ ஒரு நல்ல விஷயம் என்னன்னு தேடி கண்டுபிடிச்சாது ஒரு 2 பாயிண்ட் எழுதுங்க, அதுவே போதும். ஸோ ஹீலிங் ஜேர்னினா என்ன, அந்த கடந்த காலத்தை விட்டுட்டு நான் அதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு முயற்சி பண்ணுற அந்த ஒரு பயணம். கரெக்டாக? ஸோ அந்த நாட்களில் வந்து பெருசாக அச்சீவ் பண்ணணும், பெருசாக ப்ரொடக்டிவாக இருக்கணும், இதை சாதிக்கணும், இவங்கக்கிட்ட நான் வந்து நிரூபித்து காட்டணும், இந்த அளவுக்கு அக்ரெசிவாக ஒரு அப்ரோச் இல்லாமல் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி யாரோடையும் கம்பேர் பண்ணாமல், ரொம்ப ரொம்ப முக்கியம், நமக்கான நேரம் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த நேரம் அப்படின்ற அந்த விஷயத்து மேலே ஒரு நம்பிக்கை வச்சு ஜஸ்ட்டு என்னோட வழி தனி வழின்னு நீங்கள் ட்ராவல் பண்ணணும். அண்ட் ஒவ்வொரு நாளும் நடக்கிற சின்ன சின்ன நல்ல விஷயங்கள், நான் சொன்ன மாதிரி இப்போது ஃப்ரெண்டோட ஒரு 5 நிமிஷம் நீங்கள் மனசு விட்டு பேசுனீங்கன்னா அதை நோட் டவுன் பண்ணுங்கள். அதாவது தேடி கண்டுபிடிச்சி இன்றைக்கி என்னோட நாளில் என்ன நல்ல விஷயம் நடந்துச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சி நீங்கள் எழுதுங்க. ஒரு 2 பாயிண்ட்டாவது கிடச்சிதுன்னா சந்தோஷம்தான். ஸோ அதை மெதுவாக அப்படியே டெவலப் பண்ணுங்கள். வெளியே போக ஆரம்பிங்க, நிறைய மக்களோட பேச ஆரம்பிங்க. எப்போவுமே அந்த கடந்த காலத்தை விட்டு வெளியே வரணும்னு முயற்சி பண்ணுறவங்க அப்படியே அரெஸ்ட் பண்ணிப்பாங்க. அவங்களுக்குள்ளேயே அந்த இமோஷன்ஸ் வைக்கிறது, ரொம்ப இன்டோர்லேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, வெளியே வர்றதுக்கு பெருசாக விருப்பப்பட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இல்லாமல் மெதுவாக உடனே அந்த சேஞ்சஸ் கொண்டு வரணும்னு இல்லை, ஜஸ்ட் ஒரு 1% இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்தாலும் டெஃபினட்டாக நான் சொன்ன இந்த எல்லா விஷயங்களும் எது முடியுதோ, எது சில விஷயங்கள் எல்லாம் நான் சொன்னது வந்து இப்போது இல்லை ஒரு சென்ஸே இல்லை ஆர் மீனிங்ஃபுல்லாகவே இல்லை, எனக்கு இது செட்டே ஆகாது அப்படின்னா எஸ், அதை அப்படியே விட்டுருங்க. இல்லை ஏதாவது 1-2 விஷயம் உங்களுக்கு சூட் ஆனாலும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள்.
நிச்சயமாக அது உங்களோட ஹீலிங் ஜேர்னியில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அந்த ஹீலிங் ஜேர்னி பீஸ்ஃபுல்லாகவும் நல்லபடியாக நீங்கள் அந்த கடந்த காலத்தை விட்டு வெளியே வந்து உங்களுக்கான வாழ்க்கையை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் ஒரு நம்பிக்கையோடும் வாழணும்னு நான் விஷ் பண்ணுறேன். ஆல்ரைட், மறுபடியும் வேறு ஒரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், டேக் கேர், பை.